2026 வருடத்தில் முதல் தமிழக வருகை என்று குறிப்பிட்டு தனது உரையை தொடங்கிய பிரதமர் நரேந்திர மோடி திமுக அரசை வீழ்த்த வேண்டும் என்று ஒற்றை நோக்கோடு இந்த மெகா கூட்டணி அமைக்கப்பட்டிருப்பதாகவும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்தி என்டிஏ கூட்டணி பலமாக வெற்றி பெறும் என்றும் அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தார். தமிழகத்தில் திமுகவுக்கான கவுண்ட்ரன் தொடங்கிவிட்டது என்றும் பிரதமர் மோடி பேசியிருந்தார். அதேபோல் தமிழ்நாட்டின் வளர்ச்சி திமுகவால் பின்னோக்கி செல்கிறது என்று பேசியிருந்தார். திமுகவுக்கும் போதைப் பொருள் கும்பலுக்கும் அதிக அளவிலான தொடர்பு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தார். மத்திய மாநில அரசு இணக்கமாக இருந்தால்தான் நலத்திட்டங்கள் உடனுக்குடன் நடைபெறும் என்றும் அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தார். தற்பொழுது இது தொடர்பான தங்களது பார்வையை பகிர்வதற்காக விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு வன்னியரசு. இன்று என்டிஏ பொதுக்கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்றிருக்கிறது. இந்த கூட்டத்தின் வாயிலாக பல்வேறு விஷயங்களையும் அவர்கள் பேசியிருந்தார்கள். குறிப்பாக திமுகவை வீழ்த்தி 2026 சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும் என்றும் உறுதிபட தெரிவித்திருந்தார்கள். இது தொடர்பான உங்களோட பார்வை என்ன? கடந்த 2021 தேர்தலில் இதே மாதிரி திமுகவை வீழ்த்தி என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும், நாங்கள் நல்லாட்சி தருவோம் என்று பேசினார். 9 இடங்களில் 9 முறை அவர் பேசினார் கடந்த 2021 தேர்தலில். ஆனால் அவருடைய நிலைமை என்ன என்று எல்லாருக்குமே தெரியும். ஒரு செய்தியை அல்லது இந்த நாட்டு மக்களுக்கான செய்தியை அவர் பீதியூட்டுகின்ற வகையிலே, அச்சுறுத்துகின்ற வகையிலே தமிழ்நாட்டில் அவர் பேசியிருக்கிறார். முதலில் அவர் திருப்பரங்குன்றத்துல தீபம் கூட ஏற்ற முடியல அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை, பச்சை பொய்யை பச்சையாக சொல்லி இருக்கிறார். ஒரு இந்தியாவினுடைய தலைமை அமைச்சராக இருக்கக்கூடியவர் எவ்வளவு ஒரு நேர்மையாக பேச வேண்டும். வழக்கமா இந்து அறநிலையத்துறை மரபு வழியில் எந்த இடத்தில் தீபம் ஏற்ற வேண்டுமோ அந்த இடத்துல தான் ஏற்றிருக்கிறது. இன்னொரு இடத்தில் ஏற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள். அது மசூதி பக்கத்துல, அங்க பள்ளிவாசல் பக்கத்துல, மசூதி பக்கத்துல தர்கா பக்கத்துல தீபம் ஏற்றணும் கோரிக்கை வைக்கிறாங்க. அப்ப அந்த கோரிக்கையை தான் தமிழ்நாடு அரசு மிக தெளிவாக, துணிவாக இந்த பிரச்சனையில் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் அதை செஞ்சிருக்கிறாங்க. அப்ப அதை ஒரு பிரதமர் இப்படி சொல்வதன் மூலமாக மத வெறுப்பையும் மத வன்முறையும் அவர் தூண்டுகின்ற வகையில் அவர் பேசியிருக்கிறாரு. அந்த பேச்சு ஏற்புடையதல்ல. இங்க அவர் இன்னும் கூடுதலா சொல்லியிருக்கிற செய்தி, இங்க போதைப் பொருள் அதிகமா இருக்குன்னு சொல்லி சொல்றாரு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. நான் பாஜகவை சேர்ந்தவர்களுக்கு அல்லது மோடி அவர்களுக்கு விடக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் அடிப்படையில் இந்தியாவில் பாதுகாப்பற்ற முதன்மை மாநிலம் எது, உத்தரப்பிரதேசமா அல்லது தமிழ்நாடா என்பதை விவாதிக்க தயாரா இருக்கிறார்களா? இன்னைக்கு போதைப் பொருட்கள் எந்த இடங்கள்ல இருந்து, எந்த முகாத்துவாரத்திலிருந்து இந்தியா முழுக்க வந்தது என்பதை வெட்ட வெளிச்சமா எல்லாருக்குமே தெரியும். அதானியினுடைய அந்த துறைமுகத்திலிருந்து தான் வந்திருக்கு. அதை பிடிச்சிருக்கிறாங்க. இதை நாடாளுமன்றத்திலே கேள்வி எழுப்பும்போது இதுக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஆக முழுக்க இந்தியா முழுக்க போதைப் பொருளை பரப்புகின்ற ஒரு இடமாக, கும்பலாக குஜராத்தினுடைய அந்த துறைமுகம் இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கு என்று சொல்லுவது என்பது ஒரு பச்சை பொய்யை சொல்லியிருக்கிறார். தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் அடிப்படையிலே எந்த மாநிலங்களில் போதை அதிகமாக இருக்குது என்பதை விவாதிக்க தயார் என்றால் நம்ம விவாதிக்கலாம். ஆகவே பிரதமர் என்பவர் ஒரு நாட்டினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர். அவர் தேர்தல் பரப்புரைக்காக, தேர்தலுக்காக இப்படி பொய்யும் புரட்டையும் பேசுவது என்பது ஏற்புடையதல்ல. அவர் அந்த பேச்சு என்பது கட்டாயம் கண்டிக்கக்கூடிய பேச்சாதான் இருக்குது. தமிழ்நாட்டோட வளர்ச்சி திமுகவால தான் பின்னோக்கி செல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்து பேசியிருக்காரு இல்லையா? இப்பதான் சமீபத்துலதான் நம்முடைய கவர்னர் கூட தமிழ்நாடு சிறந்த மாநிலமா இருக்குன்னு சொல்லி கூட சமீபத்தில் அவர் பேசினாரு. அப்ப நீங்க ஆளுநர் ஒண்ணு சொல்லியிருக்கிறாரு, எந்தெந்த துறையில வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகம் தெளிவுபடுத்தி இருக்குது. கல்வியிலும் சரி, இல்லைங்க பொருளாதார ரீதியாகவும் எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. மொத்தம் பின்னோக்கி இருக்கு அப்படின்னு சொல்றது ஏற்புடையதல்ல. நீங்க தமிழ்நாட்டுக்கு வழங்கக்கூடிய நிதி எவ்வளவு கொடுத்துருக்கிறீங்க? தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 3148 கோடி நீங்க ஒதுக்கணும்னு சொல்லி, நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதை பத்தி எந்த பதிலுமே இல்லை. நீங்க தேசிய கல்விக் கொள்கை ஆதரிச்சாலும் 2200 கோடி ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் கொடுக்கல. அப்ப இது தமிழ்நாட்டை புறக்கணித்து விட்டு தமிழ்நாட்டுக்கு எதிராக, தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்துக்கு எதிராக, தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு வருகின்ற
பிரதமருடைய அந்த உரை என்பது மக்கள் இன்றைக்கு அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கட்டாயம் 2026 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற இந்த கூட்டணி வெல்லும் என்பதில் எந்த மாற்று கருத்துமில்லை. அவருடைய கனவு தகர்க்கப்படும். இணைப்பில் வந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி திரு வன்னியரசு.